பசுவும் விவசாயியும். விஜயநகர பேரரசு அந்த காலத்தில் செழிப்பும் நீதியும் கொண்டதாக விளங்கியது. அரசர் கிருஷ்ணதேவராயர் அரியணையில் அமர்ந்து மக்களின் குறைகளை நேரில் கேட்டு தீர்ப்பளித்து வந்தார். ஒரு நாள் ஒரு கிராம விவசாயி கண்களில் கண்ணீருடன் உடைந்த குரலுடன் அரசரின் முன் வந்து வணங்கினான். அரசே, என்னுடைய ஒரே சொத்து என் பசுதான். நேற்று இரவு என் வீட்டிலிருந்து என் பசு காணாமல் போய்விட்டது. அந்த பசுவை என் அண்டை வீட்டுக்காரன் தான் திருடிவிட்டான். அவனை நான் சந்தையில் என் பசுவுடன் பார்த்தேன் என்று கூறினார். உடனே குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை அழைத்தார்கள். அவனோ, அரசே, நான் நிரபராதி. இந்த பசு என் வீட்டில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த மனிதன் பொய் சொல்லி என் மேல் பழி சுமத்துகிறார். இருவரும் உறுதியாக பேசினார்கள். யார் உண்மை சொல்கிறார்கள் என்பதை யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. அரசர் சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு தெனாலிராமனை அழைத்தார். தெனாலி, உன் அறிவால் இந்த வழக்கை தீர்த்துவை என்று கூறினார். தெனாலிராமன் மெதுவாக முன்னே வந்து இருவரையும் கூர்ந்து கவனித்தார். பின் தெனாலிராமன் சற்றே சிரித்தபடி சொன்னார், அரசே, நாளை காலை இந்த இருவரும் அரண்மனை வாசலுக்கு வரட்டும். பசுவும் கொண்டு வரப்படட்டும் என்றான். அடுத்த நாள் காலை அரண்மனை வாசலில் பசு கட்டப்பட்டிருந்தது. தெனாலிராமன் முதல் விவசாயியிடம், நீ பசுவின் வாலை பிடித்து உள்ளே கொண்டு வா என்றான். விவசாயி பசுவின் வாலை மென்மையாக பிடித்தான். பசு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக அவனுடன் நடந்தது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனிடம், நீ பசுவின் கொம்பை பிடித்து கொண்டு வா என்றான். அவன் கொம்பை பிடித்தவுடன் பசு கோபமாக கத்தி அவனை தள்ளியது. இதை கண்டதும் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே அரசரிடம், அரசே, பசுதான் உண்மையான உரிமையாளரை அடையாளம் கண்டுவிட்டது. கொம்பை பிடித்திருந்த மனிதன் நடுங்கினான். பிறகு தலை குனிந்து தன் தவறை ஒப்புக்கொண்டான். பசு உண்மையான விவசாயியிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருடனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. விவசாயி மகிழ்ச்சியுடன் தெனாலிராமனை வணங்கினான். பின்னர் அரசர் தெனாலிராமனை பாராட்டி பரிசு வழங்கினார்.